பொரியல், முட்டைக்கோஸ் பொரியல் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீளம் இல்லாமல் கட் பண்ணி வச்சுக்கணும். நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கு என்னென்ன காய்ச்சி சின்ன வெங்காயம், வெங்காயம் பொரிச்சு கட் பண்ணி வச்சுக்கலாம். கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாம் ஊற்றி வச்சு கடுகு போட்டுக்கலாம். ஒத்தருவைந்தாரே ஒரு உனப்ப தட்டுந்தாரே ஒத்துக்கிட்டு வாடி நம்ம வட பக்கம் போவோம். ஒத்தருவாய் வேணாம் உனப்ப தட்டும் வேணாம் ஒத்துக்கிற மாட்டேன் நீ ஒதுங்கி நில்லு மாமோய். ₹10 ஒரு பதிக்கஞ்சங்கிலிதாரே பச்சை கிளி வாடி நல்ல படப்பு பக்கம் போவோம். ₹10 வேணாம் பதிக்கஞ்சங்கிலி வேணாம் பசக்கு நிக்கிற மாமா என்ன சுட்டி விட வேணாம். சொத்து பூரான் தாரே சாவி கொத்தும் கையில தாரே 10:30 மணிக்கு மேல நீ வெத்தலை காட்டுக்கு வாடி. வெந்துருச்சு. லைட்டாக தண்ணி கொதிச்சு வைப்போம். தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ தேங்காய் போட்டுக்கலாம். இதில் பாசி பேர் கூட 3/4 பதம் வேக வச்சு கூட போட்டுனா டேஸ்ட்டாக இருக்கும். இது கல்யாண கடையில் வைக்கிற மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். கல்யாணத்தில் வைக்கிற பொரியல். தேங்காய் பூவை லைட்டாக வதக்கணும். அப்போ தான் அது பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். கொஞ்ச நேரம் வதக்கிட்டு அப்புறம்தான் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். காரக்குழம்பு, சாம்பார் எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம். இந்த பொரியல் நல்லாயிருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த தேங்காய் பூ போட்டு அந்த வாசனையாக இருக்குது. தேங்காய் பூ வாசனை, கோஸு வாசனை சூப்பராக இருக்குது. இந்த கோஸு பிடிக்காதவங்கிறவங்க சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்ல சுவையாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.